அதிமுகவுல அமைச்சராகி உண்டு கொளுத்து நல்லா தின்னு தீத்துட்டு செரிமானமாகாம இன்னைக்கு டிவிகேவுல போய் சேர்ந்துட்டு அதிமுகவை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிறான் இந்த வைகை செல்வன். யார் இந்த வைகை செல்வன்? புரட்சி தலைவி அம்மா 2011 உங்களுக்கு சீட் கொடுத்தாங்க அருப்புக்கோட்டையில. அந்த அருப்புக்கோட்டை தொகுதி அதிமுகவோட கோட்டை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதியில உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 2011 ஜெயிச்சிங்க. ஜெயிச்ச உடனே உங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டான துறையை கொடுத்தாங்க. நல்லா சம்பாதிச்சிங்க, ரைட்டு. அதே அருப்புக்கோட்டை தொகுதியில 2016 ஏன் தோத்தீங்க? அம்மா இருக்கும் போதே தோத்தீங்க. சரி, 2016 இவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடப்பாடியார் 2021 அந்த வாய்ப்பை கொடுக்கிறாரு. 2021 தேர்தலையும் தோக்குறீங்க. இத்தனை தடவை தோத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஏன் அந்த தொகுதியில வேற யாருமே கிடையாதா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? அந்த உள்ளூர் மக்கள் உங்களை மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் தொடர்ந்து 2 முறை தோத்தீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தலைமை எங்களை சரியாக பயன்படுத்தவில்லை, புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய வலியை தரும் அப்படின்னு ஒரு பெரிய கவிதை நடையில எல்லாம் சொல்றீங்க. புறக்கணிப்பு வலியை தரும், ரைட்டு, ஏத்துக்கலாம். ஆனால் நீங்க என்ன பண்ணுனீங்க? நான் கட்சிக்காக கடுமையாக உழைத்தேன் அப்படியே நொட்டனாரு இவரு கடுமையா. இவரு தோத்த KKSSR ராமச்சந்திரன் எடுத்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சது. எவ்வளவு பிரச்சனைகள், எதுக்காகவாவது இவருக்கு குரல் கொடுத்தாரா? இவர் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர். எல்லா மேடைகளிலும் ஏறினார். எந்த மேடையிலாவது திமுகவை பற்றி ஒரு கூர்மையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரா? இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல திமுகவை மிக கடுமையாக எதிர்த்தார். ஆனா நீங்க ஏன் எதுக்கல? அப்ப திமுகவுக்கும் உங்களுக்குமான ஏதோ ஒரு ஷெட்யூல் அதுல இருந்திருக்குது. அதனாலதான் நீங்க திமுகவை எதிர்த்து பேசல. திமுகவை எதிர்த்து பேச துப்பு இல்லாம இந்த கட்சி தோத்த பின்னாடி இன்னைக்கு தலைமை சரியில்லை. என்ன தலைமை சரியில்லை? நீ என்ன தலைமை சரியில்லாத என்ன கண்டுபிடிச்ச? புதிய தலைமுறையில இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு அந்த ஊடகவியலாளர். அதிமுக மீண்டும் எழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்குதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியே இவரோட கவிதை நடையில அப்படியே பொங்கறாரு. அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து விட்டது, அதிமுக தேய்ந்து கொண்டு இருக்கிறது, அங்கிருந்து சாறை சாறையாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா உன்ன மாதிரி புறம்போக்குங்க, ஓடுகாலிங்க, உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் போனா அதிமுக உடனே பின்னாடியே போயிருமா? ஒருவேளை நாளைக்கு உங்க குழந்தைங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன டாடி போன வாரம் அங்க இருந்துகிட்டு இவங்களை எல்லாம் தற்கூறினீங்க, இந்த வாரம் இங்க வந்துட்டு அவங்களையெல்லாம் ஆளுமை இல்லாதவங்கன்னு சொல்றீங்க, உங்களை எப்படி டாடி நம்புவாங்க அப்படின்னு சொன்னா உடனே இவர் சொல்லுவார், என்னம்மா பண்றது, இந்த வயிற்று பொழப்புக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க. குழந்தைங்க கூட காரி துப்போம். எப்பவுமே ஒரு கட்சி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஒரு கட்சி நெருக்கடியை சந்திக்கும் போது தோள் கொடுத்து நிற்பவன் தான் உண்மையான தொண்டை. தொண்டை அப்படியே இருக்கிறாயா? உங்களை மாதிரி ஓடுகாலிங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் கொடுத்து அலங்கரிச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கடைசியில உங்க புத்தியை காட்டிவிட்டீங்க. இப்ப நீங்க திமுகவுக்கு, அதாவது நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணலங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப தாவேகாவுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காரணம், உதிர்ந்த ரோமம் ரத்தன கம்பளத்தில் இருந்தால் என்ன, அந்த உதிர்ந்த ரோமம் கீழே குப்பையில் கிடந்தால் என்ன, உதிர்ந்தது உதிர்ந்ததுதான். நாங்க உங்களை திட்ட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் எடப்பாடியார பேசுறீங்க? எடப்பாடியாருக்கு ஆளுமை திறன் இல்லை, தொடர் தோல்விகளை சந்திக்கிறார். இன்னும் கூட 4 தோல்வி வரட்டும்டா, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அதிமுக கார உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம். உங்களை மாதிரி ஓடுகாலிகள் அங்க போயிட்டு இந்த கட்சியை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ நக்கி பிழைக்க போயிருக்கிற அந்த வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு அதிமுக அழிகிறது. நீங்க ஒன்னும் எங்களுக்காக பில்லு புடிங்கி வைக்க வேண்டாம். உங்க வேலையை நீங்க பாருங்க. எடப்பாடியாரை பற்றி குறை சொல்வதற்கான எந்த தார்மீக அடிப்படையிலான தகுதியும் உங்களுக்கு கிடையாது. காரணம், நீங்க 2 முறை தோத்தும் கூட உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. வேற யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க? ஒரு மேடை ஏறனா உங்களுக்கு 50,000 ரூபாய் பணங்க, 50,000 ரூபாய் பணம். அங்க போய் என்ன பேசுனீங்க? 4 டைலாக், 2 கவிதை, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு, வந்துட்டீங்க. ஒரு இலக்கிய அணி செயலாளர், கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் எப்படி இருக்கணும்? அப்படியே ஷார்ப்பா இருக்கணும், வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பாக இருக்கணும். எதிர்கட்சிக்கார உன்னுடைய பேச்சை கேட்டா பயப்படணும். ஆனா நீ மொனமழுங்கிய கத்தி மாதிரி அங்க போய் உட்கார்ந்து இருந்துட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் முன்னால உட்காந்துட்டு பெரிய வித்தாரம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அப்படி என்ன பண்ணிச்சு உனக்கு அதிமுக? உனக்கு பிடிக்கலையா? நீ வெளியில போயிட்ட. வெளியில போய் அதோட விட்டுறணும். அதை விட்டுட்டு அதிமுகவையோ எடப்பாடியாரையோ விமர்சிக்க கூடிய தகுதி இந்த முட்டை போண்டாவுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் அப்படிதான் திட்டுவோம். காரணம் என்னன்னு கேட்டா, எங்க உழைப்புல எங்க ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டு போயிருக்கிற நீ. அங்க போய் உன்னோட சுயநலத்துக்காக போன ஆளு நீ அதிமுக பத்தி பேசலாமா?
பேசவே கூடாது. இனிமேலும் வைகை செல்வன் எந்த இடத்திலாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரையோ திரு வைகை செல்வன் அவர்கள் எந்த இடத்திலாவது குறை கூறினால், தரம் தாழ்ந்து பேசினால் அவருக்கு உரிய பதிலடி உடனடியாக கிடைக்கும்.